மழைநீர் வடிகால் நாளைக்கு மட்டும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இன்னும் ஒரு சில இடத்துல முடியாம இருக்கு. அந்த பணிகளை விரைந்து முடிக்க இல்ல நாளைக்கு தான் வந்து நம்ம மாநகராட்சி சார்பாக கொடுக்கக்கூடிய கடைசி நாள். மெட்ரோ துறைக்கும் வந்து தொடர்ந்து நம்ம ஆணையர் அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறாங்க. நாளையில இருந்து ரோட் கட்டிங் எல்லாமே வந்து முற்றிலுமா வந்து நிறுத்தி வைக்கப்படும். இதுக்கப்புறம் மழை முடிந்த பிறகு ஜனவரி மாதம் தான் இந்த ரோட் கட்டிங் எல்லாமே மீண்டும் துவங்கப்படும். மழைநீர் வடிகால் பணிகள் வந்து எந்த அளவு முடிஞ்சிருக்கு? சில இடங்கள் வந்து மழைநீர் வடிகால் பணிகள் வந்து அப்படியே இருக்கு. இல்ல மழைநீர் வடிகால் பணிகள் பொறுத்த வரைக்கும் முக்கியமான பணிகள் எல்லாமே பிஆர்ஆர் சாலைகள் இருக்கக்கூடிய பணிகள் எல்லாமே முற்றிலுமாக முடிந்திருக்கு. இப்ப நடக்கிற பணிகள் எல்லாமே கூடுதலாக மாமன்ற உறுப்பினர்கள் வந்து அவங்க வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் கேட்டதுதான். நம்ம வந்து சிட்டியில எதெல்லாம் முக்கியம் அப்படின்னு கண்டறிந்து ஒரு ஸ்டடி பண்ணி அந்த பணிகள் எல்லாமே நிறைவேறப்பட்டிருக்கு. மாநகராட்சி சார்பாக இந்த பணிகள் நடைபெறல, வீட்டுகளுக்கு ஒரு படுகளை வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எதிர்கட்சிகள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு தான் எதிர்கட்சிகள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டுமே வந்து களத்தில் நிற்கக்கூடியவர்கள் தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அவர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் எல்லாருமே வந்து களத்துல நிக்கிறாங்க. ஏதாவது ஒரு பகுதியில வந்து இந்த உள்ளாட்சி பிரதிநிதி வந்து களத்துல நிக்கல, இந்த எம்எல்ஏ வந்து களத்துல நிக்கல அப்படின்ட்டு ஒருத்தராலையும் குறிப்பிட்டு வந்து தெரிவிக்க முடியாது. இப்படி பொதுவா வேணா விமர்சனங்கள் வைக்கலாம். ஓரிரு தினங்கள் வடகிழக்கு பருவமழை தொடர்ந்திருக்கு. பள்ளிகள்ல முன்னெச்சரிக்கை மாநகராட்சிக்குட்பட்டு வந்து வரக்கூடிய பருவமழை வந்து அக்டோபர் 17 சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய சூழல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது மழை வந்த பிறகுதான் நம்ம வந்து அதை கண்டறிய முடியும். நவம்பர் டிசம்பர் எப்பவுமே மாநகராட்சிக்குட்பட்டு வந்து லோலைன் ஏரியாவில் இருக்கக்கூடிய பொதுமக்களை வந்து நம்ம மாநகராட்சிக்குட்பட்ட பள்ளிகளிலேயோ இல்லை மாநகராட்சிக்குட்பட்ட சமுதாய நலக்கூடத்திலையோ வந்து நம்ம அவங்களை இடமாற்றம் செய்வோம். இப்போ நவம்பர் டிசம்பருக்கு வந்து முற்றிலுமாக மாநகராட்சிக்குட்பட்ட வந்து இந்த சமுதாய நலக்கூடத்தை எல்லாமே புக்கிங் வந்து ஸ்டாப் பண்ணிருக்கோம். நிறைய பேர் வந்து கல்யாணத்துக்கு இல்ல பர்த்டே ஃபங்க்ஷன் இந்த மாதிரிலாம் ப்ரீ புக்கிங் வந்து 3 மாசம் 4 மாசத்துக்கு முன்னதாகவே பண்ணுவாங்க. அது எல்லாமே நவம்பர் டிசம்பர் மாதத்துல வந்து பண்ணாத அளவுக்கு நம்ம அந்த புக்கிங் எல்லாமே ஸ்டாப் பண்ணிருக்கோம். பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படையில வந்து இந்த சமுதாய நலக்கூடத்துல அவர்களை மாற்றீடு செய்ய வேண்டிய அவசியம் இருந்தால் இந்த மாதிரி முன்னேற்பாடு நடவடிக்கை வந்து ஏற்பட்டிருக்கிறது. முடிந்த அளவுக்கு நம்ம சமுதாய நலக்கூடத்துல தான் வந்து பொதுமக்களை வந்து தங்க வைப்போம். ஏன்னா மாணவர்களுக்கு எந்த ஒரு பள்ளியில வந்து இடையூறு ஏற்படக்கூடாதுன்ற வகையில, அதே போல பள்ளிகளையும் சமுதாய நலக்கூடம் இல்லை அப்படின்ற பட்சத்துல நம்ம பள்ளிகள்ல வந்து ஒரு சில பள்ளிகள் மட்டும் தான் எடுப்போம். ஏன்னா நவம்பர் டிசம்பர்ல வந்து மாணவர்களுக்கு வந்து எக்ஸாம் வரும். ஸோ அதனால மாணவர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இருக்கக்கூடாதுனால சமுதாய நலக்கூடத்தை தான் வந்து முன்னதா வைக்கிறோம்.